கொத்தமல்லி வாங்கிட்டு வந்ததும் உடனே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம பழுத்து கீழே தூக்கி போடுறத விட வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் கொத்தமல்லி கிரேவி வச்சிடுங்க. நம்ம கொத்தமல்லி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி கிரேவி இருந்தால் நீங்கள் வீட்டில் இட்லி, தோசை, ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது இருந்தால் சட்டுன்னு உடனே நம்ம செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 15 வரமிளகாய் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 15லேருந்து 20 வரமிளகாய் வரைக்கும் கூட நீங்கள் காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கொத்தமல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டோடவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொத்தமல்லியில் இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம க்ளீனாக கழுவ முடியும். இது மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான தண்டு இருந்தால் கூட பரவாயில்லை, இதையும் நீங்கள் சேர்த்துவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் காம்போடவே நல்ல திக்கான காம்போடவே சேர்த்துருக்கேன். நல்லா அரைப்பட்டுடும். இப்போது இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு புளிப்புக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை நல்லா ஊற வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் புளியை ஊற வச்சு சேர்க்கும்போது நல்லா திக்காக அரைப்பட்டு வரும். இல்லைன்னா புளி சரியாக அரைப்பட்டு வராதுங்க. நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை நல்லா ஊற போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகாயும் ஊற போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக திட்டமான காரத்தில் இருக்குங்க. இந்த புளிக்கு ஏற்ற மாதிரி இந்த காரம் இருக்கும். நீங்கள் கூடுதலாக காரம் சாப்பிடுவீங்கன்னா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வரமிளகாய் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச தண்ணியும் வரமிளகாய் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் நம்ம கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம இதை அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி உங்களுக்கு சரியாக அரைப்படலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நல்ல ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு, உளுந்து நல்லா செவந்து வர டைமில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்து வந்ததும் ஒரு 4-5 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்ச கொத்தமல்லி கிரேவியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் பெருங்காயத்தூள் விடுங்க. அப்போது தான் நல்ல மணமாக சுவையாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி கிரேவி இதில் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கேஸ் ஃபுல்லாக தெரித்து நமக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நம்ம சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போடாமலேயே இதை கலந்து கொடுத்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மேலேயே இதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வரைக்கும் இந்த கொத்தமல்லி கிரேவியை நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாங்க. கெட்டும் போகாது. நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கிரேவியும் சீக்கிரமாக கெட்டு போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா ஒரு சாதத்தில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. டக்குன்னு நமக்கு கொத்தமல்லி சாதம் வைக்க டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சாதம் வடிச்சிட்டு இந்த கிரேவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம். உடனே நம்ம டிஃபனுக்கும் சைடிஷாக வச்சு யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மணக்க சூப்பரான கொத்தமல்லி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க.
நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம கடுகு வெந்தயம் நல்லா பொரிய வைக்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு அதோட வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் வந்து ஒரு 5-6 கட்டி அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தோலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பூண்டை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நல்ல பெரிய கட்டி பூண்டாக நான் எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. கையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பூண்டை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் இந்த மாதிரி மிதமான தீயில வச்சு தான் பூண்டை வதக்கணும். பூண்டோட வந்து நிறம் மாறக்கூடாது. அதே சமயம் பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு நம்ம பூண்டை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டுங்க. இந்த எண்ணெயும் ஒரு பக்கம் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வெந்தயம் கடுகும் வறுத்தாச்சு, பூண்டையும் நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக பெரிய ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. புளி வந்து ஊற வைக்கும்போது கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வரும். நமக்கு இந்த புளி தண்ணியும் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ பொடிச்சு எடுத்தாச்சு. இது அதே கிண்ணத்தில் நம்ம மாற்றிட்டு இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பூண்டையும் அரைச்சிக்கலாங்க. பூண்டை ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம பூண்டு அரைச்சி ஒரு பக்கம் வச்சாச்சுங்க. நம்ம பூண்டு வதக்குனா அதே எண்ணெயில் மறுபடியும் எண்ணெய் சூடுபடுத்திட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூட 2 துண்டு அளவுக்கு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா பொரிய விடுங்க. எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்ச பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா அடியிலேருந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. இல்லைனா பூண்டு வந்து அடியில் போய் தங்கி ஒட்டி போயிடும். பூண்டை வதக்கும்போது தீயோட அளவு குறைச்சி வச்சு வதக்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா 3 நிமிஷம் கிட்ட வதங்கி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா பூண்டை வதக்கி கொடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போது நல்லா கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இடையிடையே நல்லா கொதிக்க விட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதே மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது வந்து புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்குது. இன்னமும் இது நல்ல கலர் மாறி வரணும். இப்போ பாருங்கள், நல்ல பூண்டோட நிறம் மாறி நல்ல தொக்கு பதம் போல் வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த பூண்டு ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாது. சூப்பராக அருமையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நான் வந்து 1 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வெடித்து வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நல்லா அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளியை வந்து எவ்வளோ நேரம் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தொக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குழைவாக மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மொத்தமாக போட்டு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியை இப்போ நல்லா விழுதாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து மறுபடியும் கடாயில் ஒரு 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொடிஞ்சு வெடித்து வரட்டுங்க. வந்ததும் நம்ம வந்து அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா போட்டதும் உடனே தெறிக்க ஆரம்பிக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச வெந்தய கடுகு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கோட பதம் பாருங்கள். நல்ல தண்ணி வற்றி ஓரளவுக்கு நல்ல திக்காக தொக்கு பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்னும் நல்லா வந்து கலர் மாறி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் தொக்கை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க தொக்கு நல்ல கலர் மாதிரி வெந்து வரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்குன்னு, அதே மாதிரி நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே விட்டு வந்துருக்குன்னு. இந்த பக்குவத்துக்கு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு தொக்கு வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. ரொம்பவே அட்டகாசமாக அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதே அளவுகளில் 1 கிலோ அளவுக்கு தொக்கு இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது சைடிஷ் பிரச்சனை இருக்காது. நல்ல சூடான சாதத்துலவும் போட்டு சாப்பிடலாம். பழைய சாதம், தயிர் சாதத்து கூடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.